வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு கேன் வித் கேன் பி. கேன் அப்படின்றது ஒரு மாடல் வெர்ப் அப்படின்னு தெரியும். அந்த மாடல் வெர்போட ஒரு பி ஆட் ஆகும்போது அது எந்த மாதிரியான மீனிங்கா கொடுக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல கேன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கேன் நம்ம எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம், பாசிபிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். எத்தனை பேர் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ்க்கு நம்ம கேனை யூஸ் பண்ணுறோம்னு தெரியல. அடுத்து பாருங்க, பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், தென் ரெக்வஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம எபிலிட்டி, பெர்மிஷன், ரெக்வஸ்ட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிப்போம். பாசிபிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோமோன்னு ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஐ கேன் ஸ்பீக் ஸ்பானிஷ், இது எபிலிட்டிக்குள்ளது. It can get very cold here in winter. இது பாசிபிலிட்டிஸ்க்கு. இதை மாதிரி பேசியிருக்கீங்களான்னு பாருங்க. ஓகே, வின்டர் சீசன்ல இங்க எப்படி இருக்கும், பயங்கர சில் ஆயிரும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டிஸ்ல கேன் யூஸ் பண்ணி பேசுறோம். அடுத்தது கேன் ஐ யூஸ் யுவர் பென், இதை நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம் பெர்மிஷனுக்கு, தென் ரெக்வஸ்ட்டுக்குமே கேன் யூ ஹெல்ப் மீ. ஓகே, டன். இதெல்லாம் சிம்பிளா இந்த கேனை யூஸ் பண்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ கேன் பி என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா, எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதாவது ஒரு மனிதன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது ஒரு செயல் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, அதாவது எதுவா இருந்தாலும் அதோடைய ஸ்டேட் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றது தான் இந்த கேன் பி. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்ஷன்ல தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்ஷன், இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அசம்ஷன்ல தான் இது ஒர்க் ஆகும். பாருங்க, அந்த படம் நல்லா இருக்கலாம், அப்ப நம்ம வந்து இன்னும் போயெல்லாம் பார்க்கல, நம்மளா சொல்லிக்கிறோம் அது நல்லா இருக்கலாம், ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் படம் நல்லா இருந்தது, அதனால இந்த படம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி. அடுத்த மாசம் அந்த வேலை முடியலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, ஸோ அடுத்த மாதம் முடிஞ்சிடும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதனால நாமளா சொல்லிக்கிறோம், அதை பற்றி பேசிக்கிறோம், முடிஞ்சிடலாம் அப்படின்னு. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கலாம், ஒரு ஃப்ரைடேலாம் கோயிலில் அதிகமாக கூட்டம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஏம் பண்ணி நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு தெளிவாக தெரியல அங்கே கூட்டம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஸோ அங்கே போனால் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் கேன் பி யூஸ் ஆகும். அப்போ கேன் பி வந்து முழுக்க ஒரு அசம்ஷன்ல ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கேனும் வச்சு கேன் பி ரெண்டும் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா எந்த இடத்துல கேன் பி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எபிலிட்டிக்கு பார்க்கலாம். கேன் இட் கோ வெரி ஃபாஸ்ட். இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அங்க போயிட்டு நம்ம கேட்போம் கேன் இட் கோ வெரி ஃபாஸ்ட், இது நல்லா வேகமா போகுமா, இந்த கார் வந்து நல்லா வேகமா போகுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதோட எபிலிட்டியை தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறோம். எஸ், இட் கேன் பி கோ ஃபாஸ்ட். என்ன அர்த்தம், இது வேகமா போகலாம். அப்ப அவங்க வந்து ஷுவரா சொல்லல, நல்லா வேகமா போகும் சார் அப்படின்னு சொல்றாங்க, போகலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன், ஒரு இக்கு வச்சு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். we altered all damaged parts, அதுல பழுதாயிருந்த எல்லாத்தையுமே நாங்க மாத்திட்டோம், அதனால இது கண்டிப்பா நல்லாவே போகும் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எபிலிட்டில அந்த கேன் பி எப்படி யூஸ் ஆகுது பாருங்க, ஒரு அசம்ஷன்ல யூஸ் ஆகும். எஸ், இட் கேன் பி கோ ஃபாஸ்ட், நல்லா வேகமா போகலாம் அப்படின்னு. சரிங்களா? அப்ப கேன் எபிலிட்டில எப்படி யூஸ் பண்றோம், கேன் பி என்ன மீனிங்ல வருது, அந்த கார் அப்படிங்கிற அந்த காருடைய அந்த ஸ்டேட் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்றது தான் கேன் பி. அடுத்து பாருங்க, கேன் திஸ் நியூ ட்ரோன் ஃப்ளை இன் ஸ்ட்ராங் விண்ட். ஒரு ட்ரோன் இருக்குது, அது நல்ல விண்டு வந்து பலமா அடிச்சாலும் நல்லா பறக்குமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேன் திஸ் நியூ ட்ரோன் ஃப்ளை இன் ஸ்ட்ராங் விண்ட், கேட்கும்போது பறக்குமா இல்லையா அதோட எபிலிட்டியை பாயிண்ட் அவுட் பண்ணி கேன்ல பேசுறோம். எஸ், இட் கேன் பி குவைட் ஸ்டேபிள். அடுத்ததெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி சொல்றது. எஸ், இட் கேன் பி குவைட் ஸ்டேபிள், இது கண்டிப்பா போகும்னு நம்ம சொல்லல. ஓகே, அப்போ எந்த இடத்துல கேன் பி யூஸ் பண்ணுமா, எப்படி வேணாலும் நீங்க சென்டென்ஸை மாத்தி சொல்லலாம். இப்போ கேன் பி நீங்க எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டேட்டோட முழுமையா உங்களுக்கு தெரியல, இப்படி இருக்கலாம் இல்ல அப்படி இருக்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்க கேன் பி யூஸ் பண்ணணும்.
எஸ் இட் கேன் பி குவைட் ஸ்டேபிள். அது கண்டிப்பா நிலையா இருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல விண்ட் அதிகமா அடிக்கும் போது நீங்க ட்ரோனை பறக்க விட்டாதான் தெரியும் அது நல்லா அந்த விண்டையும் தாங்கி பறக்குதா இல்ல விழுந்துருதா அப்படின்னு. சரிங்களா? ஸோ இட் கேன் பி குவைட் ஸ்டேபிள் டியூ டு இட்ஸ் அட்வான்ஸ்டு ஸ்டாபிலைசேஷன் சிஸ்டம். இதெல்லாம் வேற, இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி பேசுறது. இதுல இதெல்லாம் இருக்கிறதுனால இது கண்டிப்பா பறக்கலாம் அப்படின்னு சொல்றோம். விட்டு பார்த்தா தான் தெரியும். இப்ப புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. Can she solve complex mathematical problem quickly? Can she solve complex mathematical problem quickly? அவளால காம்ப்ளெக்ஸா இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா சால்வ் பண்ண முடியுமா? அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டியை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறோம். அப்போ என்ன சொல்லலாம்? அவளால முடியும்னு சொன்னா எஸ் ஷி கேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க இல்லையா? கரெக்டா? எஸ் ஷி கேன்னு முடிச்சிருவாங்க. ஆனா நம்ம கேன் பியோட பர்பஸ் என்னன்னா அதுல ஒரு ஈக்கு வைக்கணும். எப்படி? எஸ் ஷி கேன் பி வெரி ஃபோக்கஸ்ட். ஷி கேன் பி வெரி ஃபோக்கஸ்ட் when she is concentrating on calculation. பாரு என்ன சொல்றாங்க பாருங்க. அவ ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தான்னா அவ அந்த காம்ப்ளெக்ஸான சம்ஸை கூட ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவா. அப்போ அவங்களோட அந்த ஸ்டேட் அந்த 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 பொண்ணோட ஸ்டேட் வந்துட்டு சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து ஸ்டேபிளா இல்லை இல்லையா? ஃபோக்கஸ்டா இருந்தாங்கன்னா செஞ்சிடுவாங்க. பட் இருக்காங்களா இல்லையா அது அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலையை பொறுத்தது அப்படின்னு சொல்லும். அப்ப கேன் பி எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேட் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளா இருந்ததுன்னா நம்ம கேன் யூஸ் பண்ணி எஸ் ஐ கேன், எஸ் ஷி கேன் சொல்லி முடிச்சிடலாம். பட் அது இல்லாத பட்சத்தில் நம்ம கேன் பி யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க. Can this old phone still take picture? Can this old phone still take picture? இந்த பழைய போன் இப்போ போட்டோ எடுக்குமா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அந்த போட்டோ அந்த மொபைல் போனோட இருக்கிற அந்த ஸ்டேட் எபிலிட்டியை பத்தி நம்ம கேட்கிறோம். எடுக்குமா அப்படின்னு கேட்கிறோம். ஆமா எடுக்கும்னா எஸ் இட் கேன், முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம அப்படி சொல்ல போறது இல்லை. நம்மளோட பர்பஸ் கேன் பி சொல்றது. எஸ் this picture can be surprisingly clear. This picture can be surprisingly clear. ரொம்ப கிளியரா இருக்கலாம், கிளியரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா இருக்கும்னு அவங்க ரொம்ப ஆணித்தரமா 100% சொல்லல. கேன் பி யூஸ் பண்ணும்போது இதுதான் ஒரு விஷயம். 100% பயங்கர கிளியரா இருக்கலாம். டெஸ்ட் பண்ணி பாரு, டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் தெரியும் கிளியரா இருக்கா இல்லையா அப்படின்னு. சரிங்களா? இப்போ ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். கேன் எங்க யூஸ் பண்ணணும், கேன் பி எங்க யூஸ் பண்ணணும்னு. சரி, பார்க்கலாம். அடுத்து பாசிபிலிட்டிஸ்க்கு பார்க்கலாம். கேன் ஐ பை திஸ் டுமாரோ? கேன் ஐ பை திஸ் டுமாரோ? இது நான் நாளைக்கு வாங்கிக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேன் ஐ பை திஸ் டுமாரோ? நான் இதை நாளைக்கு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். இருக்குமா இருக்காதான்னு யாருக்கு தெரியும்? கடையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? மேபி அவருக்கே கூட தெரியாது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ணிட்டாங்கன்னா அதோட வாய்ப்புகள் கம்மி. எஸ் இட் கேன் பி அவைலபிள். ஆமா சார், நீங்க வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இட் கேன் பி அவைலபிள். இது இருக்கலாம், இது இருக்கலாம், இருக்கும்னு அவங்க கன்ஃபார்மா சொல்லல. இட் கேன் பி அவைலபிள், இருக்கலாம், நீங்க வாங்கிக்கோங்க, நாளைக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. Can he be upset about the news? Can he be upset about the news? இந்த நியூஸ்னால அவர் அப்செட்டா இருப்பாரா? இதுவே என்ன சொல்றோம், ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு டவுட்ஃபுல்லா அந்த கேன பாசிபிலிட்டிஸ்ல யூஸ் பண்ணும். மேபி அந்த நியூஸை பொறுத்து அவர் அப்செட்டாகவும் இருக்கலாம், இல்ல நான் அப்செட்டா இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா? அப்ப என்ன சொல்றோம், கேன் ஹி பி அப்செட் அபவுட் த நியூஸ்? நியூஸ்னால அவர் அப்செட்டா இருப்பாரா அப்படின்னு கேக்குறோம். நம்ம சொல்லலாம் he can be upset, இருக்கலாம்பா, அவர் அப்செட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது he can be upset. ஆமா அப்செட்டா தான் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லல. ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க அப்செட்டா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்ப புரிஞ்சுதுங்களா? அடுத்து பார்க்கலாம். Can it be very crowded at the temple on Friday? Can it be very crowded at the temple on Friday?
வெள்ளிக்கிழமை தூரம் அந்த டெம்பிள்ல பயங்கர கூட்டமா இருக்குமா அப்படின்னு பாசிபிலிட்டி தான், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா. ஸோ பாசிபிலிட்டிஸ் கொஸ்டின் பண்றோம். எஸ், இட் கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. இருக்கலாம், பயங்கர பிஸியா இருக்கலாம், தெரியல, நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது, அங்க விசிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்போ கேன் பி எப்ப யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ ஒரு அசம்ஷன்ல அந்த ஸ்டேட் வந்து கன்ஃபார்மா 100% இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரியாத பட்சத்துல நீங்க கேன் பி யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த பெர்மிஷனுக்கு பார்க்கலாம். Can we hold the event in the community hall? Can we hold the event in the community hall? இந்த கம்யூனிட்டி ஹால்ல நம்ம ஈவெண்ட் நடத்தலாமா, ஒரு பெர்மிஷனா கேக்குறோம். இந்த பெர்மிஷன் ரிலேட்டடா நீங்க கேன்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணுவீங்க. கேன் பி தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, இந்த ஹால்ல நம்ம ஈவெண்ட் நடத்தலாமா அப்படின்னு கேக்குறோம். அப்ப கேன் பி யூஸ் பண்ணா எதை மாதிரி ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம், comment பண்ணுங்க. Okay, answer, if it is not reserved, if it is not reserved, it can be held, it can be held. இது ஒருவேளை ரிசர்வ் ஆகலைன்னா நீ நடத்தலாம், இந்த ஈவெண்ட் இங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹால் ரிசர்வ் ஆகலைன்னா இந்த ப்ரோக்ராம் இங்க நடத்தலாம். It can be held, it can be held, நடத்தலாம் அப்படின்னு சொல்லும். அப்போ இனிமேதான் நம்ம செக் அவுட் பண்ணோம், இனிமேதான் நம்ம செக் பண்ண போறோம் அந்த கம்யூனிட்டி ஹால் ரிசர்வ் ஆயிட்டா இல்லையா அப்படின்னு. ஓகே, can I book a ticket tomorrow? Can I book a ticket tomorrow? நாளைக்கு நான் டிக்கெட் புக் பண்ணட்டுமா? ஓகே, நாளைக்கு நான் டிக்கெட் புக் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறோம். can be யூஸ் பண்ணி ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. good. If there are 30 tickets altogether, if there are 30 tickets altogether, மொத்தமா 30 டிக்கெட் இருந்ததுன்னா it can be booked. அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், புக் பண்ணிடலாம். அதை நாமல் புக் பண்ணலாம், நீ அதை புக் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. மொத்தமா இருந்தா அதை புக் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கம்யூனிட்டி ஹால் ஃப்ரீயா இருந்ததுன்னா அந்த ஈவெண்ட்டை நாம நடத்தலாம் அப்படின்னு சொல்லணும். நீ அந்த ஈவெண்ட்டை நடத்து அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த ஈவெண்ட்டை நாம நடத்தலாம். ஓகே, if there are 30 tickets all together, மொத்தமா 30 டிக்கெட் இருந்ததுன்னா it can be booked. ஓகே, அதை என்ன செய்யலாம், அந்த டிக்கெட்ஸை நீ புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த பாருங்க. Can I assist your kitchen work? Can I assist your kitchen work? Assistனா உதவி பண்றது. நான் உன்னோட கிச்சன் ஒர்க்ல உதவி பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறோம். Can be போட்டு ஆன்சர் பண்ணுங்க. Right? If you don't have any work, உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா it can be done, இதை பண்ணலாம், அதாவது இதுனா இந்த கிச்சன் ஒர்க்கை பண்ணலாம். If you don't have any work, it can be done, இந்த ஒர்க்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். மேபி அவங்க செய்யணும்னு வரும்போது அவங்களுக்கு வேற வேலை வரலாம், அதனால அவங்களுக்கு அசஸ் பண்ணாம கூட போகலாம் இல்லையா. அப்ப கேன் பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அசம்ஷன்ல ஒரு ஸ்டேட்டை குறிக்கிறது தான் கேன் பி. ஓகே.